இப்ப எந்த பெரியவங்கள்ட்டையும் போய் பேசி பாருங்க, பாட்டி எல்லாம் சொல்லும் அந்த காலத்துல 1 கிராம் 10 ரூபாய்க்கு வித்துச்சு, இப்ப பாரு 11,000 ரூபாய்க்கு விக்குது. உடனே நம்ம கேக்குறோம் 10 ரூபாய்க்கு வித்த போது நீ எவ்வளவு வாங்கின? ஒன்னும் வாங்கல. 11,000 ரூபாய்க்கு வாங்கும் போது நம்ம ஒன்னும் வாங்க போறது இல்ல. ஆனா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா இவ்வளவு விலை ஏற்றமாக இருக்கிறதே இந்த தங்கம்னு நமக்கு ஒரு பதட்டமா வரும் இல்லையா? ஆனா இந்த கவிதையை கேட்டீங்கன்னு வைங்களேன், இவ்வளவுதானா நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். இதே லட்சுமி குட்டியை வச்சுதான். அப்பா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு, ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்கல்ல, ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு. இந்த பாப்பா கேக்குது, அந்த பொருளை பத்தி கேக்குது. அப்பா இது இனிக்குமா என கேட்டால் லட்சுமி குட்டி. இனிக்காது என்றார் அப்பா. என் கூட விளையாடுமா? இல்லை. பேசவாவது செய்யுமா? பேசாது. அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கு வேணாம் தங்கத்தோடு என்றால் லட்சுமி குட்டி. அப்பா தங்கத்தோடு வாங்கிட்டு வர்றாரு. கேப்பா இது என் கூட பேசுமா அப்படின்னு கேக்குறா. பேசாதுமா. இது இனிக்குமா? சாப்பிட்டு பார்த்தா இனிக்காது. என் கூட விளையாடுமா? விளையாடாது. அப்படின்னா எனக்கு வேண்டாம் தங்கத்தோடு. அப்ப இந்த தங்கத்தோடு என்பது பணத்தின் மதிப்பில் ரொம்ப பெருசு. ஆனா ஒரு உணர்வின் மதிப்பில் அதுக்கு ஒண்ணுமே வேல்யூ இல்லையில. அது நம்ம கூட பேசாது, அது நம்ம கூட விளையாடாது, அதை சாப்பிட முடியாது. அவசரத்துக்கு பசிச்சுன்னா 11,000 ரூபாய் பொருள் தான், சாப்பிட முடியுமா? ஆனா ஒரு 1 ரூபாய் பிஸ்கட் தருகிற ஒரு பசியாற்றுதலை இந்த தங்கம் உடனடியாக தர முடியாது என்பதை இந்த லட்சுமி குட்டி மூலமாக அவர் ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார். முன்னாடி எல்லாம் யாராவது 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க எல்லாம் பெரிய லட்சாதிபதி. இப்ப யாராவது 1 பவுன் நகை வச்சிருந்தாலே அவங்க லட்சாதிபதி தான்.